Hi friends, welcome to Tutors Funny channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட் ஒன்று எப்படி சரியான முறையில் பூஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து சிலவங்க வந்து இந்த பூஸ்ட் பண்ணுவாங்க, ஆனால் சரியான முறையில் பூஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் சரியான முறையில் நீங்கள் பூஸ்ட் பண்ணலைன்னா என்ன பிரச்சனைனா, நீங்கள் சும்மா நீங்கள் டாலர்ஸை தான் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணுவீங்க. அதாவது உங்களோட மணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணுவீங்க, ரைட்? சரியான ஆடியன்ஸுக்கு வந்து உங்களோட போஸ்ட் வந்து போகாது. அதாவது அது தேவையானவங்களுக்கும் போகும், தேவையில்லாதவங்களுக்கும் போகும். அதனால சரியான முறையில் நீங்கள் பூஸ்டப் பண்ணணும், ரைட்? இப்போ நான் வந்து ஒரு கோர்ஸ் சம்மந்தமான ஒரு பூஸ்ட் ஒன்று பண்ண போகிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா கோர்ஸ் சம்மந்தமான ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று போட்டு, ஒரு வாட்ஸ்அப் குரூப்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் போட்டு இந்த மாதிரி ஒரு அழகாக டிசைனை பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இந்த பூஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி போயிடுச்சு, ரைட்? போனோடனே உங்களோட போஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி காட்டுற மாதிரி கொடுத்துருக்கேன், ரைட்? இப்போ இதில் பாருங்கள், டிஃபால்ட்டாக இருக்க பட்டன் என்னன்னா, இதில் வந்து சென்ட் மெசேஜ் இந்த பட்டன் தான் இருக்கும். இதாக இருக்குது பட்டன். இப்போ நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சென்ட் மெசேஜ்ன்ற பட்டனை வச்சே பூஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒன்றும் பார்க்க மாட்டாங்க, டக்குனு கொண்டாந்து பூஸ்ட் பண்ணி விட்ருவாங்க, ரைட்? ஓகே. இப்போ இது வந்து இப்போ என்னுடைய விஷயம் வந்து ஒரு எடுகேஷன். இந்த மாதிரி கோர்சஸ் ஒன்று நான் ஆன்லைனில் பண்ணுறேன், கற்றுக் கொடுக்குறேன்றதுக்காக எனக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணுறதுக்காக இங்கே மெசேஜ் பட்டன் ஒன்று இருக்குது. இதே நேரம் இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து உங்களுக்கான விற்கிறீங்க, பொருட்களை விற்கிறவர் ஒருத்தராக இருந்தால், ரைட்? அதாவது ஒரு eBay மாதிரி உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு ஷாப் ஒன்று திறந்து உங்கள் பொருளை வந்து ஃபேஸ்புக் த்ரூ நீங்கள் விற்பனை செய்கிறவராக இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த சென்ட் மெசேஜ்ன்ற பட்டன் வந்து உபயோகப்படாது. இப்போ அதுக்கான பட்டன் என்னன்றது நீங்கள் இதில் தேர்ந்தெடுக்கலாம். இப்போ ஷாப் நவுன்றது சார், ரைட்? இப்போ ஷாப் நவ் கிளிக் பண்ணால் உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். உங்கள் இதை வந்து ஷாப் பண்ணலாம், ரைட்? இந்த மாதிரி, ஓகே? இல்லாட்டி கால் நவ் போடலாம், ரைட்? இப்போ அதே மாதிரி பாருங்கள், புக் நவுன்னு இருக்குது. இந்த பட்டன் வந்து எதுக்கு பிரயோசனப்படும், ரைட்? அதாவது நீங்கள் இப்போ ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்க ஒருத்தராக இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் பூஸ்ட் பண்ணுறீங்க, உங்களோட ரெஸ்டாரண்ட்டை வந்து ப்ரமோட் பண்ணுறீங்க. அந்த டைமில் வந்து உங்களோட ஹோட்டல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு கீழே இந்த மாதிரி சென்ட் பட்டனுக்கு பதிலாக புக் நவுன்றதை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து புக் நவுன்னு வரும். அப்போ உங்களோட ஹோட்டலை வந்து பார்க்குறவர் நல்லா அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா, படமெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்கள் ஹோட்டலில் உள்ள ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் படம் எடுத்து போட்டிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த புக் நவுன்ற பட்டனை கிளிக் பண்ணுற நேரம் உங்களுக்கான பேஜுக்கு விசிட் பண்ணி உங்களுக்கு பட்டனை வந்து உங்கள் ஹோட்டல்ஸ் வந்து புக் பண்ணக்கூடியதாக இருக்கும், ரைட்? இந்த மாதிரி உங்களுக்கு வெவ்வேறமான விஷயங்கள் இருக்குது. அடுத்த பாருங்கள், லேர்ன் மோர். இந்த லேர்ன் மோர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால், இப்போ நீங்கள் ஒரு பிளாக் ரைட்டராக இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று திறந்து நீங்கள் பிளாக் ரைட் பண்ணுறவராக இருக்கலாம், இல்லைனா நியூஸ் சம்மந்தமான ஆர்டிகல்ஸ் ரைட் பண்ணுறவராக இருக்கலாம். இப்போ நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் போகிற நேரம் நிறையா நியூஸ் சம்மந்தமான சைட்ஸ் வரும் பாருங்கள். இப்போ அந்த மாதிரி நீங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா த்ரூ நீங்கள் ப்ரமோட் பண்ணுற நேரம் இந்த லேர்ன் மோர்ன்ற பட்டனை வந்து கொடுத்துட்டிங்கன்னா, லேர்ன் மோர்ன்ற இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டிங்கன்னா இந்த லேர்ன் மோர்ன்ற மாதிரி மாறும், ரைட்? மாறும், ஓகே? இப்போ நீங்கள் கொடுக்க மாறும். இப்போ நான் அந்த ப்ரிவியூ கார்ட்டில் நான் மாறும், ரைட்? இப்போ இந்த மாதிரி மாறும். இப்போ நான் வந்து இங்கே நான் வந்து சென்ட் மெசேஜ்லேயே வச்சுக்கிறேன், ஓகே? ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு மாறும் பட்டன், ஓகே? லேர்ன் மோர் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆர்டிகல்ஸை வந்து அவர் படிக்க கொள்ளக்கூடியதாக இருக்கும், ரைட்? இப்போ அந்த மாதிரி விஷயம் இப்போ நான் வந்து ஒரு கொடுத்து பார்க்குறேன், நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். லேர்ன் மோர், ரைட்? அது வந்து ப்ரிவியூ ஆகி பார்த்தீங்கன்னா வரும். உங்களுக்கு ப்ரிவியூவை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா லேர்ன் மோர், இந்தாங்கன்னா லேர்ன் மோர்னு வரும், ரைட்? ஓகே, இந்த மாதிரி லேர்ன் மோர் நீங்கள் வரும். நீங்கள் பூஸ்ட் பண்ணுற நேரம் உங்களுக்கு வரும், ரைட்? லேர்ன் மோர்னு ஒரு இது பட்டன் ஒன்று வரும், ரைட்? ஓகே, அந்த மாதிரி செஞ்சுக்கலாம், ரைட்? இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து சரியாக வந்து நீங்கள் பார்த்துக்கிறணும், ரைட்? லேர்ன் மோர் எல்லாம் இருக்குது, ரைட்? சென்ட் மெசேஜ் எல்லாம், ரைட்? உங்களுக்கு தேவையான பட்டனுங்க வந்து செலக்ட் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறையா பேர் இதெல்லாம் செய்கிறதே கிடையாது, சும்மா பூஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து சரியான ஆடியன்ஸுக்கும் போகாது, சரியான கண்டெக்ட் உங்களுக்கு என்ன பண்ணுறது, இந்த பட்டன் ஒன்று இருக்குது, என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியும். நிறையா பேர் வந்து இந்த பட்டன் சென்ட் மெசேஜுக்கு போக மாட்டாங்க. இப்போ லேர்ன் மோர்னா லேர்ன் மோர், அதாவது உங்கள் வெப்சைட்டுக்கு நீங்கள் விசிட்டர்ஸ் ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இருந்தால் லேர்ன் மோரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போகணும். அதாவது நீங்கள் யூடியூப் சேனல் வச்சு ப்ரமோட் பண்ணுறவராக இருந்தால் உங்கள் யூடியூப் சேனல் சம்மந்தமாக இங்கே ஒரு சின்ன போஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து லேர்ன் மோர்ன்ற பட்டனை கொடுத்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி அவர் உங்களோட சைட்டை பார்க்கக்கூடியதாக இருக்கும், ரைட்? இப்போ ஹோட்டல் சம்மந்தமாக இருந்தால் புக் நவ், இல்லாட்டி கால் நவ், ரைட்?
இந்த மாதிரி நீங்கள் தாங்க உங்களுக்கு தேவையான பட்டனை தேர்ந்தெடுத்துக்கொள்ளணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட். அடுத்தது ரெண்டாவது விஷயம், அதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல நீங்கள் பட்டனை சரியாக தேர்ந்தெடுத்துட்டீங்க. அடுத்தது நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய விஷயம் ஆர்டிகல்ஸ், ஆடியன்ஸ். இந்த ஆடியன்ஸ் நீங்கள் இதில் கேட்டுங்க, ஹூ ஷுட் சி யூ ஆட்ஸ், அதாவது வந்து யார் நீங்கள் ஆடியன்ஸாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் உங்களுக்கு ஆடியன்ஸாக இருக்கணும். இப்போ இது வந்து நான் வந்து ஒரு லேர்னிங் சம்மந்தமாக நான் செய்கிறேன். அப்போ கிரியேட் நியூன்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஏதாவது பேர் கொடுத்துக்கலாம். நான் சும்மா கொடுக்குறேன் ஏபிசின்னு சொல்லி. நீங்கள் வந்து ஏதாவது ஆடியன்ஸ்ன்ற இந்த நேமுக்கு வந்து ஏதாவது நேம் ஒன்று கொடுங்க. ஓகே ரைட். இது வந்து ஆடியன்ஸ் நேம் வந்து நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான பிடிச்ச பேர் ஏதாவது கொடுத்துக்கலாம். இங்கே நான் வந்து கொடுக்குற விஷயம்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே ஜெண்டர், இப்போ ஆல் மேல் மென் உமன் இருக்குது. இப்போ இதே மாதிரி நீங்கள் சாரீஸ் ஷாப் விற்கிற ஒருத்தராக இருந்தால் ஏன்னா மென் வராது, ரொம்ப உமன் தான் கொடுக்கணும். ரைட். இந்த மாதிரி நீங்கள் காஸ்மேட்டிக் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குல்ல. இப்போ நீங்கள் தான் டிபெண்ட் வந்து யார் யாருக்கு நீங்கள் விற்கிறோமோ அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். ரைட். இப்போ நான் வந்து எடுகேஷன் செய்கிறேன். எனக்கு எடுகேஷன் வந்து 2 பேருக்கு நான் தேவை. நான் கோர்சஸ் ஆன்லைனில் டீச் பண்ணுறவரனால இப்போ நான் ஆல் கொடுக்குறேன். ஆல் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது கேட்குறது முக்கியமான விஷயம் ஏஜ். இப்போ ஏஜ் வந்து 18க்கும் 65க்கும் இடையில தான் இங்கே வந்து கொடுத்துருக்குது. ரைட். இப்போ வந்து இதை வந்து சரியாக நீங்கள் பிளான் பண்ணி கொடுக்கணும். இப்போ நான் வந்து இப்போ எஜுகேஷன் பண்ணுறனால எனக்கு வந்து 65 வயசில் உள்ள ஒருத்தர் வந்து என்கிட்ட கற்றுக்க மாட்டார் எப்படியுமே. அவருக்கு தேவையே இல்லை இந்த விஷயமெல்லாம். அதாவது யங்கர் ஸ்டேஜில் உள்ளவங்க தான் இந்த டிசைனிங் சம்மந்தமாக ப்ரோக்ராமிங் சம்மந்தமாக கற்றுக்க விரும்புகிறவங்க யங்கர் ஸ்டேஜஸில் உள்ளவங்க. இப்போ நான் சாதாரணமாக ஏஜ் வந்து ஒரு 40-50 வரைக்கும் கொடுத்துக்கலாம். 50 வயசு வரையும் இப்படி கொடுத்துக்கலாம். ரைட். இப்போ இந்த மாதிரி நம்ம சரியான டார்கெட் ஆடியன்ஸ் நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஓகே. அதான் சாரீஸ் ஃபிட் பண்ண செய்கிறதா இருந்தால் செய்கிறீங்கன்னா இருந்தால் 50-65 வரையும் கொடுக்கலாம். 65 வயசு சாரீஸ் வந்து எடுப்பாங்க. அதுவும் கூட டிபெண்ட் ஆன் அவங்களோட இருக்க பொருளை பொறுத்து. ரைட். அது ரொம்ப முக்கியம். இங்கே வந்து மார்க்கெட்டிங் செய்கிறதுன்னு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சரியான முறையில் கையாளணும். ஓகே ரைட். ஓகே. இதை வந்து நீங்கள் சரியாக நீங்கள் ஏஜ் லிமிட்டட் யார், அதாவது நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் விற்கிறீங்கன்னா யார் யார் இந்த பொருளை வாங்குவா, அதை வந்து நீங்கள் சரியாக எந்த ஏஜுக்குள்ள உள்ளவங்களுக்கு இந்த பொருள் வந்து போய் சேரணும், அதை வந்து நீங்கள் சரியான முறையில் வந்து தீர்மானம் எடுத்துக்கொள்ளணும். ரைட். அடுத்து வந்து லொக்கேஷன். இந்த லொக்கேஷன்ற விஷயமும் ரொம்ப முக்கியம். லொக்கேஷனை நீங்கள் கண்ட்ரிக்குள்ளே டார்கெட் பண்ணுறீங்களா ஆடியன்ஸை, இல்லைனா கண்ட்ரியை விட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு, அதாவது ஆல் த வேர்ல்ட் வைல்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா, டார்கெட் பண்ணுறீங்களா ஆடியன்ஸ், அதை நீங்கள் தான் டிபெண்ட் பண்ணணும். டிபெண்ட் ஆன் யூ. ஓகே. இப்போ நான் வந்து என்னோட சிட்டி உள்ளுக்கு நான் டார்கெட் பண்ணுறதா இருந்தால் நான் வந்து இப்போ நான் ஸ்ரீலங்கா உள்ளுக்கு நம்ம தேவையான ஆடியன்ஸை நம்ம கொடுத்துக்கின்னு எடுத்துக்கலாம். ரைட். ஸ்ரீலங்கா இப்போ இந்த லொக்கேஷனை கொடுத்தா ஸ்ரீலங்கா ஆல், இப்போ எல்லா ஸ்ரீலங்காவிலேருந்து எல்லா ஸ்ரீலங்கா ஃபுல்லாக வந்து உள்ள டீட்டெயில்ஸ் வரும். இப்போ ஸ்ரீலங்காவில் உள்ள ஸ்பெசிஃபிக் சிட்டியை வந்து நம்ம டார்கெட் பண்ணுறதா இருந்தால் ஸ்பெசிஃபிக் சிட்டியை மட்டும் நம்ம கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட். இப்போ கண்ட்ரிஸ் வந்து நீங்கள் தேவைங்கிற கண்ட்ரிஸ் லொக்கேஷன் நீங்கள் ஆட் பண்ணலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஸ்ரீலங்கா. இப்போ நீங்கள் இந்தியாவில் உள்ள சென்னையை மட்டும் டார்கெட் பண்ணிங்கன்னா சென்னை. இந்த மாதிரி உங்களுக்கான டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சென்னைனா இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். ரைட். சென்னை, சாரி சென்னை ரைட். நான் ஏ போட்டேன், அதாங்க வரல. சென்னை. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை. இப்போ இந்த சென்னையில் உள்ள எந்தெந்த இடங்களை ட்ரை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ட்ராப் டவுனில் வந்துருக்கு. இந்த மாதிரி நீங்கள் அட்ரஸை மையமாக கொடுத்து நீங்கள் டார்கெட் பண்ணலாம் ஆடியன்ஸ். ஓகே. நான் அதை கேன்சல் பண்ண தேவையில்ல. ரைட். இதை டார்கெட் பண்ணலாம். ஓகே ரைட். அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா, சாரி நான் அதை இது பண்ணிவிட்டேன் எங்கே. ரைட் ரைட். ஓகே. இப்போ அடுத்தது முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் வந்து இப்போ லொக்கேஷனும் டார்கெட் பண்ணிட்டீங்க, ஏஜை நீங்கள் டார்கெட் பண்ணிட்டீங்க, ஜெண்டராக மேல் ஆல் செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது முக்கியமான டீட்டெயில் டார்கெட்டிங். இந்த டீட்டெயில் டார்கெட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ டீட்டெயில் டார்கெட்டிங்னா என்னன்னா, இப்போ இந்த ப்ரௌஸ் இந்த பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் இருங்க இதாகிடுச்சு இந்த ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா டீட்டெயில் டார்கெட்டிங்னா இந்த பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ்னு ஒரு பட்டன் இருக்குது. உங்களுக்கு வேலைங்கன்னா இந்த ப்ரௌஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில் டார்கெட்டிங். இந்த டீட்டெயில் டார்கெட்டிங்கில் பாருங்கள் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. எஜுகேஷன், ஃபைனான்சியல், லைஃப் இவெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப், ஒர்க்ஸ். இப்போ எஜுகேஷன் ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னாவும் இப்போ பார்த்து நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் யார் எந்தெந்த இப்போ ஸ்கூல்ஸ், இப்போ எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ், இப்போ எந்த யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் டார்கெட் பண்ணீங்க இதில் நீங்கள் டைப் பண்ணலாம். ஸ்கூல்ஸ் இப்போ அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் டார்கெட் பண்ணுறீங்களா. இப்போ ஸ்ரீலங்காவில் உள்ள ஸ்கூல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இதுக்கு ப்ரமோட் பண்ணுறீங்களா.
அதாவது என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க? இப்போ நான் வந்து ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமா, மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுகேஷன் சம்மந்தமாக நீங்கள் இதில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் டெமோகிராஃபிக்ஸில். ரைட்? அடுத்த இன்ட்ரெஸ்ட், இப்போ எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, இப்போ இதை வந்து நீங்கள் தான் வந்து இப்போ டெக்னாலஜி, நான் வந்து இப்போ ஐடி டெக்னாலஜி சம்மந்தம்னா ஐடி டெக்னாலஜி இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். ரைட்? இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில் டார்கெட்டிங் ஆடியன்ஸை வந்து இதில் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ரைட்? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இதுனா நான் இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு டார்கெட் பண்ணுறேன் டெமோகிராஃபிக்ஸில். ரைட்? அடுத்து வந்து கிராஃபிக் டிசைனர், இப்போ வந்து நான் வந்து கிராஃபிக் டிசைனர் கோர்ஸ் நான் பண்ணும்போது கிராஃபிக் டிசைன் இன்ட்ரெஸ்டிங் உள்ள ஆட்கள். இந்த மாதிரியான டார்கெட் ஆடியன்ஸை வந்து நீங்கள் தான் வந்து உருவாக்கி கொள்ளணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட்? இதெல்லாம் உருவாக்குனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் போய்ட்டு சேவ் கொடுங்க. இப்போ நான் வந்து சும்மா சேவ் பண்ணால் சேவ் ஆகிடும், டீட்டெயில்ஸ் வந்து சேவ் ஆகிடும். ரைட்? நான் ஏற்கனவே சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. அதை சேவ் பண்ணதுக்கப்புறம் நான் அதை தேவையில்லை சேவ் பண்ணுறதுக்கு, நான் ஏற்கனவே செஞ்சனால எனக்கு தேவையில்லை இது. ரைட்? சேவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வரும் ஃபுல்லாகனா இதாகிடும். இதானதுக்கப்புறம் இங்கே வந்து இது நீங்கள் அந்த பேஜ் நீங்கள் இப்போ செஞ்ச இந்த இது ஆடியன்ஸ் இங்கே செஞ்சீங்க தானே, எந்த ஆடியன்ஸ் நீங்கள் வந்து இது பண்ணீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஓகே, இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து இதை டிக் பண்ணிடுறேன். டிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆடியன்ஸுக்கு தான் வந்து அதுங்க காட்டுவாங்க அவங்களோட ஆட்ஸை, இந்த ஆட்ஸை. ரைட்? அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் இது டியூரேஷன் விளங்குச்சா? ஓகே, இப்போ நீங்கள் செஞ்சு சேவ் கொடுத்தீங்க, சேவ் ஆடியன்ஸ் கொடுத்தா இந்த மாதிரி ஆடியன்ஸ் சேவ் ஆயிடுவார். சேவ் ஆனால் இந்த மாதிரி டிக் ஆயிரும். இந்த ஆடியன்ஸுக்கு டார்கெட் பண்ணுறீங்க, கண்ட்ரிஸ் டார்கெட் பண்ணுறீங்க, எல்லாமே இங்கே வந்துடும். இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் இது டியூரேஷன் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஒரு நாள் கொடுக்காங்க, குறைஞ்ச ஒரு 4 நாள் சரி கொடுத்துக்குறீங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பட்ஜெட் வந்து எப்படியான பட்ஜெட், பெரிய பட்ஜெட்டுக்கு பெஸ்ட் வந்து போகாதீங்க, ஒரு சின்ன பட்ஜெட்டை போடுங்க. ஒரு $10 மாதிரி போட்டுட்டு இந்த ஃபோர்ஸில் பூஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா $5 வந்து எவ்வளோ பீப்பிள் வந்து நீங்கள் ரீச் பண்ணுவாங்கன்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க இந்த பெருமானம். இதே நீங்கள் $10 ஆட் பண்ணிங்கன்னா $10 ஆடியன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ $10 இப்போ நான் வந்து $10 கொடுத்தீங்கன்னா $10 எவ்வளோ பேரை காட்டுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா $25. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுவாங்க இவ்வளோ பேர், இந்த இவ்வளோ ஆடியன்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து காட்டுவோம் அப்படின்னு. ரைட்? ஓகே, இதே மாதிரி நீங்கள் 4 நாள் போட்டிருந்தீங்க. இப்போ இன்றைக்கி ஜூலை 21, ஜூலை 25 வரை இந்த ஆட்ஸ் வந்து ரன் ஆகுன்றதை காட்டப்பட்டிருக்கு. இப்போ இந்த மாதிரி தாங்க சரியான முறையில் வந்து ஒரு பூஸ்ட் வந்து பண்ணுறது. இதை செஞ்சு விட்டு நீங்கள் பூஸ்ட் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது பூஸ்ட் ஆயிரும். ஓகே, உங்களோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் ஆக்கிட்டு பூஸ்ட் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிரும். ரைட்? ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட், ஃபேஸ்புக், மெசேஞ்சர், இன்ஸ்டாகிராம் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராமையும் ஆன் பண்ணியிருக்கேன், மெசேஜரையும் ஆன் பண்ணியிருக்கேன். ரைட்? இப்போ ஃபேஸ்புக் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிரும். இப்போ இன்ஸ்டாவுக்கு உங்களுக்கு தேவையில்லைனா இன்ஸ்டாவை நீங்கள் அன்டிக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாவில் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், இன்ஸ்டா முக்கியம். இப்போ நிறையா பேர் வந்து இன்ஸ்டாவில் தான் ரொம்பவே வந்து நிறையா பேர் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ அதனால் இன்ஸ்டா வந்து ரொம்ப முக்கியமாக இன்ஸ்டா வந்து இது ரெண்டையும் நீங்கள் செக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் பிஃபோர் நீங்கள் பூஸ்ட் பண்ணுற நேரம் இன்ஸ்டா ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபேஸ்புக் மட்டும் பண்ணாதீங்க, இன்ஸ்டா வந்து ரொம்ப முக்கியம். ரைட்? இல்லை பாருங்கள் இன்ஸ்டா செலக்ட் ஆகிருக்கா இல்லையான்னு. செலக்ட் ஆகாது, இது ரெண்டையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பூஸ்ட் போஸ்ட் நவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் போஸ்ட் வந்து பூஸ்ட் ஆகிருங்க. ரைட்? ஓகே, இவ்வளோ தாங்க நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். ரைட்? இப்போ இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.